ஹலோ ஃபார்மர்ஸ், நீங்கள் வீடியோவில் எதை பற்றி வரோம்னா யாரா பிராண்டை சேர்ந்த யாரா டேரா கிறிஸ்டா எம்கேபி அப்படிங்கிற ஒரு வாட்டர் சால்யூபிள் ஃபெர்டிலைசரை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது எம்கேபி அப்படிங்கிற மோனோ பொட்டாசியம் பாஸ்பேட். ஸோ இதில் பொட்டாசியமும் பாஸ்பேட் சத்து மட்டும் தான் இருக்குது. இதில் நைட்ரஜன் கிடையாது. ஃபஸ்ட்டு இதில் என்ன டெக்னிக் அப்படின்னு பார்க்கும்போது இதில் 0:52:34 இருக்குது. அதாவது என்பிகே ரேஷியோ. அதாவது 52% பாஸ்பரஸ் இருக்குது, அதாவது பாஸ்பேட், அண்டு 34% பொட்டாசியம் இருக்குது. நெக்ஸ்ட் இந்த உரத்தை பயன்படுத்தலாம் பயிர்களில் என்னென்ன பயன்கள்லாம் ஏற்படும், அண்ட் இது எந்த மாதிரி முறையில் பயன்படுத்தணும், எவ்வளோ அளவு பயன்படுத்தணும், இதோட விலை என்ன, இதை பற்றி ஒவ்வொன்றா நம்ம சொல்கிறோம். இந்த உரத்தோட பயன்கள்னு பார்க்கும்போது இது பயிர்களோட வேர்கள் வளர்ச்சி அதிகரிக்கிறதுக்கும் அண்ட் பூ பூக்கிறது அதிகரிக்கிறதுக்கும், பூ பூக்கிறது அதிகரிக்கிற மூலியமாக மகசூல் அதிகரிக்கிறது தான் இதோட முக்கியமான செயல்பாடு. ஸோ இது வெவ்வேறு நிலையில் ஆக்ட் ஆகும். அதாவது ரூட் டெவலப்மெண்ட் பார்க்கும்போது பாஸ்பேட் பயிர்களுக்கு அதிக அளவு கிடைக்கும்போது ஒளிச்சேர்க்கை அதிக அளவு நடக்கும். ஸோ ஒளிச்சேர்க்கை அதிக அளவு நடந்துச்சுனாலே வேர்கள் வளர்ச்சி அதிகமாக நடக்கும். அண்ட் இந்த வேர்கள் அதிகமாக வளர்கிறதுனால சுற்றிலும் அதிகமான ஊட்டச்சத்துக்களை மண்ணிலேருந்து பயிருக்கு எடுத்து கொடுக்க முடியும். ஸோ இந்த அதிகமான ஊட்டச்சத்துக்கள் பயிருக்கு கிடைக்கிறது மூலயமா பக்கைகளில் அதிக அளவு வளரும். ஸோ பக்கைகளில் அதிக அளவு வளர்ந்துச்சுனாலே பூ பூக்கும் விகிதம் கூடும். ஸோ ஓவராலாக ஒரு பயிருக்கு பூக்கக்கூடிய பூக்களோட அளவு கூடும். ஸோ இந்த அளவு அதிகரிக்கிறது மூலயமாவே பொதுவாகவே மகசூல் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ இது இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் ஃப்ரூட் செட்டிங்கில் முக்கியமான ரோலை ப்ளே பண்ணுது. அதாவது பூக்கள் அதிக அளவு உதிர்வு ஏற்படுறதை குறைச்சி பூக்களை அதிக அளவு பிஞ்சு பிடிக்க வைக்குது இந்த பொட்டாசியம் இதில் இருக்கிறதுனால. ஸோ இந்த பாஸ்பேட்டும் பொட்டாசியமும் சேர்ந்து இதில் அதிகமான பூக்கள் பூக்க வச்சு அந்த பூக்கள் எல்லாமே காய்களாகுது. ஸோ இதன் மூலயமா மகசூலோட அளவு அதிகரிக்குது. அண்ட் இன்னொன்று, இந்த பொட்டாசியம் சத்தோட செயல்பாடு இந்த மகசூல் அதிகரிக்கிறதோட மட்டும் இல்லாமல் அதோட குவாலிட்டியை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்குமே ரொம்பவே சப்போர்ட் பண்ணுது. ஸோ இதோட செயல்பாடுமே அதுதான். அதாவது ஃப்ரூட் செட்டிங்கில் இருந்து அந்த காய்களோட ஷேப்பு, அதோட நிறம், அதோட சுவை அண்ட் அதோட உறுதி, இது எல்லாத்தையுமே அதிகரிக்கிற மூலயமா ஃப்ரூட்டோட குவாலிட்டி அதிகமாக இருக்கும். அதாவது ஃப்ரூட்டுன்னு கிடையாது, எந்த ஒரு பயிராக இருந்துச்சாலும் அந்த பயிர்லேருந்து வரக்கூடிய மகசூலோட தரம் கூடுதலாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இதோட டோசேஜை பற்றி பார்த்துடலாம். இது ஃபாலிஸ் ஸ்ப்ரேவாக பயன்படுத்தும் பட்சத்தில் ஒரு தண்ணிக்கு 4 கிராம்லேருந்து 6 கிராம் வரை பயன்படுத்தலாம். இதுவே சாயில் ட்ரென்ச்சிங்காவோ இல்லைனா ட்ரிப் இரிகேஷன் மூலயமா ஒரு ஏக்கருக்கான பரப்பளவுக்கு எவ்வளோ பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கும்போது 3 கிலோவிலேருந்து 5 கிலோ நீங்கள் பயிர் செஞ்சிருக்கக்கூடிய பயிருக்கு ஏற்றார் போல் அந்த பயிரோட வயது மற்றும் அந்த பயிருக்கு நீங்கள் விட்டுருக்கூடிய இடைவெளி, தண்ணீர் பாய்ச்சி முறை, இது எல்லாத்தையும் பொறுத்து நீங்கள் பயன்படுத்தலாம். நெக்ஸ்ட் இந்த உரத்தை பயன்படுத்தவும் கால இடைவெளின்னு பார்க்கும்போது நீங்கள் ஃபாலிஸ் ஸ்ப்ரேவை பயன்படுத்தும் பட்சத்தில் குறைந்தது ஒரு வாரத்துலேருந்து அதிகபட்சம் 10 நாட்களுக்கு ஒரு முறை நீங்கள் இடைவெளி தெளிப்பாக பயன்படுத்தலாம். இதுவே மண்ணில் நீங்கள் பயன்படுத்தும் பட்சத்தில் நீங்கள் குறைந்தது 10 நாட்கள்லேருந்து அதிகபட்சம் 15 நாட்களுக்கு ஒரு முறை பயன்படுத்தலாம். நெக்ஸ்ட் இது நம்ம ட்ரிப் இரிகேஷன் மூலயமா பயன்படுத்தும் போது எந்த மாதிரியான உரங்கள் கூட சேர்த்து பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கும்போது அமோனியம் நைட்ரேட் கூடயோ இல்லைனா யூரியா கூடயோ இல்லைனா பொட்டாசியம் நைட்ரேட் கூடயோ சேர்த்து பயன்படுத்தலாம். அப்படி இல்லை அப்படின்னா மோனோ அமோனியம் பாஸ்பேட் கூடயோ கூட சேர்த்து பயன்படுத்தலாம். ஆனால் மற்ற எந்த ஒரு கால்சியம் சார்ந்திருக்கக்கூடிய உரங்கள் கூடயோ இல்லைனா மெக்னீசியம் சார்ந்திருக்கக்கூடிய உரங்கள் கூடயோ சேர்த்து பயன்படுத்தக்கூடாது. அண்ட் நெக்ஸ்ட்டு ஃபாலிஸ் ஸ்ப்ரேவை நம்ம பயன்படுத்தும் போது எந்த மாதிரியான மருந்துகள் கூட சேர்த்து பயன்படுத்தலாம்னு பார்க்கும்போது நீங்கள் மற்ற இந்த ஒரு பூச்சிகள் கூடயோ இல்லைனா பூஜானங்கள் கூடயோ சேர்த்து பயன்படுத்தலாம். அண்ட் உரங்கள்னு பார்க்கும்போது கால்சியம் மற்றும் மெக்னீசியம் சார்ந்திருக்கக்கூடிய எந்த ஒரு உரங்கள் கூடயோ இல்லைனா இந்த 2 சத்துக்கள் கலந்துருக்கக்கூடிய எந்த ஒரு உயிர்வீக்கிகள் கூடயோ சேர்த்து பயன்படுத்தக்கூடாது. மற்ற உயிர்வீக்கிகள் கூட சேர்த்து பயன்படுத்தலாம். அண்ட் அதே நேரத்தில் காப்பர் சார்ந்திருக்கக்கூடிய மற்றும் சல்ஃபர் சார்ந்திருக்கக்கூடிய பூஞ்சானங்களில் கூட சேர்த்து பயன்படுத்தாமல் இருக்கிறது நல்லது. ஸோ இதன் மூலயமா இலைகள் கருகி ஃபைட்டோடாக்சிட்டி ஏற்பட்டு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணக்கூடிய சொல்யூஷனோட ரிசல்ட்டும் கூட தென்படாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம குறிப்பிட்டிருக்கக்கூடிய வழிமுறைகளை பின்பற்றி ஸ்ப்ரே பண்ணுங்கள். அண்ட் இதோட தோராயமான விலைன்னு பார்க்கும்போது 1 கிலோ 210 ரூபாயிலேருந்து 270 ரூபாய்க்குள்ளான விலையிலையும், 25 கிலோ மூடை 5000 ரூபாயிலேருந்து 5500 ரூபாய்க்குள்ளான விலையிலையும் ஸ்டோர் அவைலபிளாக இருக்குது. ஸோ தேவைப்படுறவங்க வாங்கி பயன்படுத்திக்கலாம். அண்ட் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு எந்த ஒரு யாரா பிராண்டை சேர்ந்த உரத்தை பற்றி தெரிஞ்சுன்னு வச்சிங்கன்னா அந்த உரத்தோட பேர் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட அக்ரிகல்ச்சர் சேனலில் நீங்கள் புதிய வீடியோ பார்க்கக்கூடிய விஷயம் இருக்கீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.